ஐயா இன்னைக்கு என்ன அத்தை சமையலா? இப்படி ஆடி அசைஞ்சு வேலை செஞ்சுட்டு இருந்தா எப்ப சமையல் முடிக்கிறது? பசங்கள்லாம் சாப்பிட்டு எப்ப காலேஜுக்கு போறது? அம்மா அத்தை மெதுவா சமைக்கிறது நல்லதுதாம்மா. நாங்க அதை காரணமா வச்சு சாப்பிடாமலே காலேஜ் ஓடி போயிடலாம். இந்த பாருங்க, என்னால ஏன் ஸ்பீடுக்கு தான் சமையல் செய்ய முடியும். சும்மா இந்த மாதிரி 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து செக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் மட்டும் சமைச்சு சாப்பிட்டுட்டு போயிடுவேன். ஆமா, இது என்ன சாம்பாரா? இது உப்பு அள்ளி கொட்டி வச்சிருக்கேன். உப்பு இல்லாம பத்திய சமையல் செய்யறதுக்கு உங்களுக்கு என்ன பிரஷரா? எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அத்தை தெரிஞ்சது சரி, அதுக்காக வச்சிருக்கிறது சாம்பாரா ரசமான போட்டி வச்சு பாக்குற மாதிரியா பண்றது? ஓ வைக்கலாமே, ஒரு போட்டி வச்சு முதல் பரிசு குலுக்கல் முறையில ஒரு வைர மோதிரம்னு அனௌன்ஸ் பண்ணிடலாம். இருக்கவே இருக்காங்க பாலு ஜுவல்லர்ஸ். நான் சமைக்கிறேன் மட்டும் இத்தனை கண்காணிப்பு எனக்கு. என்ன பண்றது தெரியுமா? அப்படி ஒரு பேர் வாங்கியிருக்கேன் சமையல்ல. அம்மா, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். I need some money. நீ வேற ஏன்டா வயிற்றுல கலப்புற? இப்பெல்லாம் என்கிட்ட ஏதுரா பணம்? அந்த சர்வாதிகாரியை கேட்டு வாங்கிக்க வேண்டியது தானே? அவ இப்போ வீட்டில் இல்லை. I need it immediately. எங்கேயாவது வச்சிருப்பேன், எடுத்தாப்போ. பணம் இல்லைன்னு ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது. விடுற வழிய. எனக்கு எப்படியாவது பணம் வேணும், இப்பவே வேணும். இப்பவே வேணும். என்னாச்சு? கொடுக்க புரியல. சரி, வளையல் கொடு. செயின் கொடு, வித்துக்கிறேன். செயின் கொடு. பைத்தியமா பிடிச்சிருக்கு. பணம் கொடு, செயின் கொடு. மணி பணி கொள்ளக்கார மாதிரி விட முடியாது. பணம் வேணும். அம்மாவே மிரட்டியா? கத்தி கீழே விடா. கீழே விடா. கொலையே நடக்கும். பெத்த பிள்ளைய கொண்டு வரியா? கீழே போடுறே. உடனே நான் போலீஸ்ல கூப்பிட்டு வரேன். கீழே போடு, கீழே போடு, கீழே போடு, கீழே போடு. கீழே போடுறா. நீங்க உள்ள போயிடுங்க. போவி. ஆடிமா வா. உன் நாட்டா மேல இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு பாத்தியா? உங்க அப்பாவோட உயிர் போயிருக்கோம் இன்னைக்கு. தப்பிச்சது. பணம் கொடுக்க மாட்டேன்னு பொத்தி வச்சுக்கிறேன்ல, அதுல வந்த வேணா இது. சைன கொடுன்னு கத்தி காமிச்சு என்ன மிரட்டுறாமோ? என்னடா கையில கத்தி எடுக்க ஆரம்பிச்சிருக்க? I want money. கத்திய கொடு. எனக்கு காசு வேணும். கொடுக்கல ஒன்னையும் குத்துருவேன். பணம் வேணுமா செயின் வேணுமா? சரி, செயின் கொடு. செயினை கொடுத்தா கத்தியை கொடுத்துருவியா? பார்க்கலாம், கொடு. கொடு. நீ கொடு. கத்தியை கொடு. கத்தியை கொடு, செயினை தரேன். கத்தியை கொடு. செயின் கொடு. கொடு. செயின் கொடு. கொடு. இனிமே இந்த வீட்டுல வைக்க கூடாது. போலீஸ்க்கு முதல்ல போன் பண்றா. இல்ல டாக்டருக்கு போன் பண்ணுன்னு சொன்னேன். ரோட்ல தனியா போறதுக்கு தான் பயப்படணும்னா இப்ப வீட்டுல நடமாறதுக்கு பயப்பட வேண்டியிருக்கும் போல இருக்கே. பா, நான் பழைச்சேன்பா. இப்போ ட்ராங்குலைசர் கூட தூங்க வச்சிருக்கேன். இருந்தாலும் எழுந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நரம்பெல்லாம் துடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ட்ரக் அடிக்ஷன் இருக்கே, ரொம்ப ரொம்ப கொடூரமானது. என்ன பண்ணலாம் சொல்லுங்க? எத்தனையோ டி அடிக்ஷன் சென்டர்ஸ் இருக்கு. யூ கேன் டேக் யுவர் பிரதர் தேர். ரொம்ப நல்ல கேர் எடுத்து கியூர் பண்றாங்க. நீங்க இன்னொரு டாக்டர் மீட் பண்ணிருக்கோம். யாரு? ஒரு சைக்கியாட்ரிஸ்ட். பேரு டாக்டர் மாத்ருபூதம். பேரு தான் பூதம், ஆனா யமன். ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு பாக்குறேன். எம்மன்னு சொல்றீங்களே டாக்டர். ட்ரீட்மெண்ட்ல கில்லாடின்னு சொல்றேன்.
சுந்தரமூர்த்தி இப்படி உட்கார். இந்த பாரு, உபதேசம் எதுவும் பண்ண போறதில்ல, உங்ககிட்ட கொஞ்சம் பேச போறேன். வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? நான் உனக்கு அக்கா தானே, என் மேல நம்பிக்கை இருக்கு இல்லையா, என் மேல பாசம் இருக்கு இல்லையா? என்ன உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? அம்மாவோட ஒன்றை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னா அது பொய் இல்லை. சரி, அப்ப சொல்லு, உன்னோட ப்ராப்ளம் என்ன? போதை மருந்துக்கு நான் அடிமையாயிட்டேங்க்கா. சச்சே, யார் சொன்னாங்க? அடிமையும் ஆகல, ஒன்றும் ஆகல. ஏதோ ஒரு சின்ன பழக்கம் ஏற்பட்டு போச்சு, அவ்வளவுதான். இந்த சின்ன பழக்கத்தை கூட விட்டு ஒழிச்சிடணும் அப்படின்னு உனக்கு தோணுதா இல்லையா? ஆமா, அந்த பிசாசை விட்டு நான் வெளியே வரணும், வெளியே வரணும். வந்துடலாம், அது ரொம்ப ஈஸி. ஆ, ஆ, நீ கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும். ஓகே ஓகே. நீ இஷ்டப்பட்டா நான் உன்னை ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு போறேன். கட்டாயப்படுத்தல, சத்தியமா கட்டாயப்படுத்தல. இல்லக்கா, நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரேன். இது ஒரு சின்ன வியாதி மாதிரி, அதை கியூர் பண்ணிடலாம். நீ சம்மதிச்சா? சம்மதிக்கிறேன், சம்மதிக்கிறேன். குட். உன் முழு ஒப்புதலோட தான் நான் உன்னை கூட்டிட்டு போறேன். ஓகே? பேர் சுந்தரமூர்த்தி. தேவாரம்பாடிய நால்வரில் ஒருத்தர் பேரை வச்சுருக்கேன். அது உனக்கு தெரியுமோ? எங்கே காலேஜுக்கு ஒழுங்காக போனாலே தெரியாது, நீ ஒழுங்காகவும் போயிருக்க மாட்டேன். இப்போ 4 கோடி நார்கோட்டிக்ஸில் அதை உபயோகப்படுத்துகிற ஆளில் ஒருத்தர் நீ. அதில் ஒன்றும் பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. வெளியில் பார்த்துருப்பியே கிளினிக்கில், போதை பாதை, அழிவு பாதை, ஹீரோயின் அல்ல, அது ஒரு வில்லி அப்படிலாம் எழுதி போட்டிருக்கோம். தினம் நான் தான் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு தான் மனப்பாடம் ஆகிட்டு இருக்கு. கேள்விப்பட்டேன். ப்ரௌன் சுகரோ? ஆரம்பத்தில் அப்படி இருந்திருக்காதே. கஞ்சா நெஞ்சன் ஆகுகன்னு சொல்லுவோம் நாங்கள். நீங்கள்லாம் பாதி பேர் கஞ்சா நெஞ்சனாக ஆகிட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் இது ஒரு கிராஜுவேஷன். நான் கூட சொல்லுவேன், இந்த ஸ்மோக்கிங் இருப்பாருங்க, அதில் தான் ஆரம்பிக்குது எல்லாமே. புகைப்பழக்கம்தான் தோல்விக்கு முதல் படி, அப்படி தான் ஒருத்தன் சொன்னேன். ஸ்மோக்கிங் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு ஃபெயில்யூர்னு சொன்னேன். அவன் உடனே ஃபெயில்யூர் இஸ் ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்ஸஸ்ங்கிறான். விதண்டாவாதம் பேசக்கூடாது. ஏன்னா முதல்ல ஒரு தம் இழுத்தா நல்லா இருக்குது, அப்புறம் அது வெறும் தம் இழுக்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஏதாவது போட்டு இழுக்கலாமேன்னு தோன்றுறது. அதான் இந்த கஞ்சா ஹேபிட்டுக்கெலாம் காரணம். கஞ்சாவே அது ஒரு எல்கேஜி யூகேஜி மாதிரி. அஃப்கோர்ஸ் இந்த காலத்து குழந்தைகள்லாம் எல்கேஜியோ யூகேஜியோ தே ஆர் கேரிங் 10 kg, அது வேறு விஷயம், அது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் கிராஜுவேட்டு, போஸ்ட் கிராஜுவேட்டு. நீ இப்போ எந்த நிலையில் இருக்கேன்னா கிட்டத்தட்ட பிஹெச்டிக்கு வந்துட்டு நீ. நல்ல விஷயத்தில் இல்லை, இந்த கெட்ட விஷயத்தில். அதாவது இந்த ப்ரௌன் சுகர் அப்படிங்கிறது நீங்களாம் என்னமோ இது நாட்டு சக்கரைன்னு நினச்சிட்டு இருக்க, ரொம்ப இனிப்பான விஷயம்னு. ப்ரௌன் சுகர் அப்படின்னா ப்ரௌன் பாய்சன். அது ஒரு நிஜமாகவே ஒரு விஷம். எல்லாத்தையும் பண்ணிட வேண்டியது. நன்னா மாட்டின அப்புறம் எப்படியாவது சரி பண்ணுங்க சார் அப்படின்னு கேட்குறது. ஒருத்தர் கேட்குறாரு அன்றைக்கி, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஹோமியோபதியா அலோபதியா அப்படின்னு கேட்குறாரு. நான் சொன்னேன், ஹோமியோபதியோ அலோபதியோ, கடைசியில் வெங்கடாஜலபதி தான் இதுக்கெல்லாம். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளிக்கக்கூடாது. இது என்ன தான் பண்ணுறது? அப்படி போதை பாதை, அழிவு பாதைன்னு முன்னே சொன்னேன். இருந்தாலும் ஏன் மனுஷனுக்கு கேட்டால் ஏன்பா அப்படி பண்ணுற அப்படின்னா கிக்கு வருது சார், இல்லைன்னா எனக்கு ஒரே வருத்தம் சார், விரக்தி சார், ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒன்றுமே திருப்தி இல்லை சார். என்னப்பா கிக்கு அப்படின்னா, இல்லை சார் அது ஒரு மாதிரியான போதை. இப்போ பார்க்குற பாரு நீ, இதே மாதிரி தான், அப்படியே கிறங்கிய நிலை. எப்போ பார்த்தாலும் தூங்குறானா முடிச்சுட்டு இருக்கானே தெரியல, அப்படி ஒரு நடமாட்டம். அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடுறது. அதை ஏனோ விரும்புகிறாங்க. நான் சொல்லுவேன், நீ ஒரு கிக்கை பற்றி பேசுகிற, 3 கிக்கு இருக்குது. முதல்ல நீ சொல்கிற கிக்கு, ரெண்டாவது கண்ணா பின்னான்னு பிஹேவ் பண்ணி, இல்லைன்னா எங்கேயா போய் திருடி மாட்டின்ட்டு உதப்படுறோம் பாருங்க, அதுதான் ரெண்டாவது கிக்கு. இதெல்லாமும் சொல்லி கேட்கல அப்படின்னு சொன்னால், இப்போ பாரு நீ ஃபிக்ஸ் பண்ணுறான். ஒன்றுக்கும் ஒரு பேர் வச்சுருக்காங்க,
ஆல்ஃபபெட்டிக்கலில் பார்த்தா அது தென்படாத ஒரு புது டிக்ஷனரி போடணும் போல் இருக்கு. ட்ரக் அப்யூஸ் இருக்குன்னு ஃபிக்ஸிங் அப்படின்னா அந்த நரம்பு மூலமாக அதை செலுத்திக்கிறது. அந்த நிலைமைக்கு வந்துட்டு அதுலேருந்தும் திருந்தலை அப்படின்னா யூ வில் கிக் த பக்கெட். அதான் 3வது கிக்கு. அதாவது அந்தந்த பீரியடில் மாணவனாக இருக்கும் பொழுது உங்களோட வேலை படிக்கிறது தான். தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசிட்டு இருக்கக்கூடாது. சில பேர் சொல்கிறான் எங்கள் அப்பா என்னை கவனிக்கிறதே இல்லைன்னு. அப்பா அவரே கவனிச்சிக்கிறது இல்லை பாதி வீட்டில். அதான் பெரிய ப்ராப்ளம். அதுக்காக நம்ம கோட்டை விட்டுற முடியுமா? அப்பா கவனிக்கலைன்னா கூட நம்ம முன்னுக்கு வரணும். அப்பாவே இல்லாதவன்லாம் அப்போ என்ன செத்தா போய்ட்றாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை தேட அலையக்கூடாது. யூ ஆர் ரேஷனலைசிங். அப்படின்னா என்ன? உண்மையான காரணத்தை விட்டு நல்ல காரணத்தை தேடுறது. எனக்கு தாயார் இல்லை, என்னை கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லை, எங்கள் அம்மா லேடிஸ் கிளப்புக்கு போனா, இந்த மாதிரி ஒரு ரீசனை சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸு தான் யார் சொன்னாலும் கேட்கறது இல்லை. இந்த ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் மட்டும் அந்த வேத வாக்கு. சரிப்பா, ஒரு விஷயத்தை நமக்கு இன்பம் தரதுன்னு நீங்கள் சாப்பிட்றீங்க இல்லை உபயோகப்படுத்துறீங்க. பின்னால் என்ன ஆறுது? அதை விட்டுட்டா துன்பம் வருது. அப்போ என்ன அர்த்தம்? கந்து வெட்டிக்கார மாதிரி நீ கொடுக்கலன்னா உதப்பேங்கிறான். அவனே கடைக்கடையாக பூந்து சும்மாவான்னு அது தாதாவா, நான் ஒரு தாதா அதனால் நீ பணம் கொடுக்குறான். அவனுக்கு கொடுக்கவே தேவையில்லை. அதனால் நீ அதை உபயோகப்படுத்தலைன்னா உனக்கு கை கால் நடுங்கிறது, கிரேவிங். ரொம்ப பயங்கரமான விஷயம் அது. அதாவது அது மட்டும்தான் முக்கியமாக தெரியும் கண்ணுக்கு. எங்கே அலையலாம், எங்கே மெட்ராஸ்லேயே இருக்கும், 1000 இடத்துல இருக்குது. போலீஸ்லாம் என்ன பண்ணுறான்னு தெரியல. அவள் ஏதோ சில போலீஸ்காரங்களே நான் ட்ரீட் பண்ணியிருக்கேன், சொன்னால் கோச்சிக்கூடாது. பட் அந்த மாதிரி இருக்கும்பொழுது பாதி பேர் அப்படி சமாளிக்கிறாங்க. ஒரு இடத்துல குடி பழக்கம் ரொம்ப இருக்குன்னு போனேன். இந்த பிஹெச்டி ஒர்க்குக்காக போகும்போது போலீஸ்காரங்களாம் பிடிக்க மாட்டாங்கன்னா இங்கே வர கான்ஸ்டபிள் தான் முதல் கஸ்டமர் எனக்குங்கிறான். அது எல்லாரும் அப்படி இருக்காங்க நான் சொல்ல. நல்ல சட்டத்தை காப்பாற்ற வேண்டியவங்களாவும் அப்படி இருக்காங்க. இது அவைலபிலிட்டி இல்லைன்னா ஏன் வருது? அப்படி ஒரு பெரிய குரூப்பே இருக்கு இல்லையா? அதனால் உங்களையே முழுசு குத்தம் சொல்ல முடியாது. எந்த அளவுக்கு இந்த போதை பழக்கம் கொண்டு போய் விடுன்னு இவனுக்கு கொஞ்சம் நல்லா சொல்லுங்கள் சார். எந்த அளவா? இப்போவே அதில் ஏற்படுற துன்பத்தை பார்த்தீங்கன்னா அதுக்கு அளவே கிடையாது. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வாழ்வை அழிச்சு மிருகவத்தியாக இருக்கலாம் வாழ்க்கையில். நம்ம அப்படியே எரிஞ்சு அழிஞ்சு மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்குற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. இது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. நம்மையும் அழித்து, நம்ம சுற்றி இருக்கிறவர்களுடைய இன்பத்தையும் அழித்து, மகிழ்ச்சி அழித்து எல்லாமே போயிடும். விட்டுட்டா என்ன ஆகுது? நான் சொல்ல வேண்டாம். முதல்ல கண்ணீர், மூக்கெல்லாம் கொட்டுறது, கிராம்ஸ், அப்டமல் கிராம்ஸ், வயத்தை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும், கை காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். ஒரே பேதி தான், பாத்ரூம்லேயே குடியிருக்க வேண்டிதான். இதெல்லாம் எதுக்கு? எவ்வளவு செலவு ஆகுறது? ஒரு சின்ன ஒரு தோலை, ஒரு பொட்டலம் தான், பொட்டலம் கணக்கில் தான் பேசுகிறாங்க. ஒரு பொட்டலத்துலேருந்து அதெல்லாம் முடியாது சார், பொட்டுங்கிறான். இன்ஸ்டால்மெண்ட்டில் பிடிச்சிக்கிறான். அதை 30-30 ரூபாய்க்கு கொடுங்குறான். ஒரு நாளைக்கு 80 ரூபா 100 ரூபா யாரால முடியும்? ஒருத்தராலே முடியாது. காலேஜில் போனாலும் ரெடியாக காத்துட்டு இருக்காங்க. பேக் பெஞ்சர்ஸ்னு பேர். அதாவது இவன் படிக்க மாட்டான், நல்லா படிக்கிறவனை பிடிச்சி இழுப்பான். அதில் போய் விழக்கூடாது. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த கிராம்ஸ் அதெல்லாம் வந்துருதுன்னா இப்படி மரண வலி தான் அது. அது உடனே அது எப்படியாவது அந்த பொருளை தேடணும். என்ன பண்ண? உன்ன மாதிரி தான் ஏதோ ஸ்டோர்ஸில் போய் ஏதோ தில்லுமுள்ளு பண்ணிட்டேன்னு கேள்விப்பட்டேன். ஸ்டோர்காரன் ஸ்பெஷல் டிஏ கொடுத்துருப்பான். டிஏனா டேர்னஸ் அலவன்ஸ் இல்லை, தர்ம அடி. அது கொடுத்துருப்பான். அதை வாங்கினாலும் திருந்துறது கிடையாது. போலீஸ்காரன் கூட மாட்டிருக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்குலாம் புரிய மாட்டேங்குது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இந்த போதை மருந்தை நீங்கள் வச்சுட்டேன்னா 30 வருஷம் வரையிலையும் உங்களுக்கு தண்டனை கிடைக்கலாம். நாட் 1 or 2 days. அதாவது 25 வயசில் இந்த மாதிரி ஒரு பழக்கத்தில் சிக்கி தவிக்கிற நீங்கள் ரிட்டையர் ஆனப்புறம் தான் அங்கேயே ஜெயிலே ரிட்டையர் ஆக வேண்டிதான். பல வெறிகளில் இது மோசமான வெறி அப்படின்னு நம்ம நிச்சயமாக சொல்லலாம். அதை விட ஒன்று இருக்குது. நரம்பு ஊசியில் போட்டுக்கிறீங்க, இன்ட்ராவீனஸ் ட்ரக் யூஸ்ன்னு பேர். அதை நீங்கள் தொடர்ந்து போட்டால் எல்லாத்துக்கும் பணம் இருக்குது. கடைசியில் நீடில் வாங்க பணம் கிடையாது. ஏன்னா எல்லாரும் ஒரு 10 மச்சின்னு எல்லாருமா ரொம்ப கொஞ்சம் பேசிக்கிட்டு வீட்டில் இருக்கிற உறவெல்லாம் போயிடுது. புதுசாக இவனோ எங்கே இருந்தோ மூலையில் இருந்தால் அவன் தான் மச்சியான், இவன் தான் மாமுவான். என்னது? வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன ஆகிறாங்க? அப்போது அப்பா அம்மாவை மதிக்கிறது கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரே நீடில் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு மரண பயம் உண்டாகக்கூடிய ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, எய்ட்ஸ் பயங்கர உயிர்கொல்லி நோய்ங்கிறான். எய்ட்ஸை பற்றி ரொம்ப பயமுறுத்தக்கூடாதுன்னு நானே கூட சொல்லுவேன். இருந்தாலும் இது அது கூட ஒருத்தன் சொன்னான், சார் ரைட் ராயலாக ஏதோ செக்ஸ் வச்சுட்டா எய்ட்ஸ் வந்தால் பரவாயில்ல சார், நான் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் வந்துருச்சு சார், எனக்கு ஐவி யூஸ் பண்ணி வந்துருச்சு சார்ங்கிறான். இந்த ஐவி யூஸ் பண்ணால் கட்டாயம் வரும். நான் கூட சொல்லுவேன், இந்த எய்ட்ஸுங்கிறதுக்கு இன்னொரு மீனிங் சொல்லலாம். அவாய்ட் இன்ட்ராவீனஸ் ட்ரக் யூஸ் ஆர் அவாய்ட் இன்ட்ராவீனஸ் ட்ரக்ஸ். அது கூட எய்ட்ஸு தான். அதுதான் பார்க்கணும். அவாய்ட் இன்டிஸ்கிரிமினேட் செக்ஸ், அதுவும் எய்ட்ஸு தான். தெரியவே மாட்டேங்குது. ஆனால் உங்களுக்கு செக்ஸ் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன்னா செக்ஸை விட உயர்ந்தது, தாயார் தகப்பனாரோட உயர்ந்தது, படிப்பை விட உயர்ந்தது, உங்கள் வாழ்வை விட உயர்ந்தது
இவ்வளோ விட உயர்ந்ததாக இருந்தால் தெய்வமாக தான் இருக்கணும். தெய்வம் இல்லை, இது சாத்தான். ஒன்று தெய்வமாக இருக்கணும், சாத்தான் இருக்கணும். பிடிச்சி இழுக்கிறது உங்களை நாளுக்கு நாள். அதுக்கப்புறம் வந்து எப்படி விடுறது, எங்கே விடுறது, இதெல்லாம் பெரிய பிரச்சனையாக இருக்குது. சில பேர் போலியாக சொல்கிறான், சார் இன்னைக்கு நீங்கள் என்ன ட்ரீட் பண்ணுங்க சார், சரி பண்ணிட்டீங்கன்னா நாளையிலேருந்து நான் விட்டுறேன் சார், நாளை முதல் குடிக்க மாட்டேன், சத்தியமடி தங்கம், ராத்திரிக்கு தூங்க வேண்டும், ஊற்றிக்கிறேன் கொஞ்சம். அது மதுக்கு சொன்னாங்க. இப்போ மதுக்கும் அதே தான், மாதுக்கும் அதே தான், போதை மருந்துக்கும் அதே தான். பாதி பேர் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா உங்களுடைய கண்ட்ரோலை இழந்து யூ ரீச் த ஸ்டேஜ் ஆஃப் ஃபிசிக்கல் டிபெண்டன்ஸ். உங்கள் பாடி அதை கேட்குறது. நல்ல மருந்துகள் கிடைக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஸ்ட்ரீட் ட்ரக்ஸ் அதில் என்னெல்லாம் கலக்கிறான்னு பாதி பேருக்கு தெரியுமா? ரேட் பாய்சன்லேருந்து எல்லாத்தையும் கலக்கிறான். டால்க் எதெல்லாம் நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணிக்கிறீங்க, மூஞ்சியில் பூச வேண்டியதெல்லாம் வந்து நீங்கள் நரம்பு உள்ளே போட்டுக்கிறீங்க. அப்போ வந்து அந்த லிவர் தான் என்ன பண்ணும்? லிவர் பாதிக்கும், ஹார்ட் பாதிக்கும், கண் பார்வை கூட மயங்கும். ஒருத்தன் சொன்னால் கஞ்சாவை அடித்து ரொம்ப மோசமாகி கொலை பண்ணிவிட்டு எங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தான். சொன்னால் எங்கள் சித்தர் வந்து இதை கொடுக்கும்போதே சொன்னார் தப்புன்னு. என்னடா சொன்னார்னு கேட்டேன். கண்புலரும், கைகால் அசந்து விடும், ஈரல் குலைந்து விடும், இந்திரிய நாசம் உண்டு இந்த பாவி வெண்புகையாள்னார். வெண்புகைங்கிறது பாவி. அதனால் வந்து நீ ஒன்று யோசிக்கணும். அழிய நினைத்தால் அழியலாம், போதை மருந்தை உபயோகிக்கலாம் அப்படின்னு ஒரு புது பாட்டே பாடும் போல் இருக்கும் உங்களுக்கெல்லாம். அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு நிலைமைக்கு வந்தாச்சு. உன்னுடைய மான மரியாதைலாம் போச்சு. சோஷியல் அண்ட் மாரல் டிகிரடேஷன் சொல்கிறாமே, அது வந்து இந்த மருந்துனால கட்டாயம் ஏற்படும். ஒன்று, உனக்கு வந்து அதை விட்டுட்டா, முதல்ல அதை சாப்பிட்டா இன்பம், பின்பு அதிகம் சாப்பிட்டால் இன்பம், அதற்கு பிறகு எவ்வளவு சாப்பிட்டாலும் இன்பம் இல்லை, ஆனால் அதை விட்டு விட்டால் துன்பம். அது எவ்வளோ ஒரு மோசமான நிலைமை. அந்த மாதிரி நிலைக்கு நீ வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் டாக்டர், ட்ரீட்மெண்ட் எப்போ ஆரம்பிக்க போகிறீங்க? இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட்னு இருக்கா, இல்லை வெறும் கவுன்சிலிங் தானா? நீங்கள் சந்தேகத்தோடு கேட்குறத பார்த்தா ஏதோ சும்மா நான் டிகிரிலாம் போட்டுன்னு உட்காந்துருக்கிற மாதிரி தோன்றுறது. அதை விடுங்க. ட்ரீட்மெண்ட்டு இன்றைக்கா நாளைக்கான டவுட்டே வேண்டாம். உடனே இவங்களை அழிச்சுன்னு வரதே பெரிய கஷ்டம். ட்ரீட்மெண்ட் அப்படின்னா முதல்ல சில மருந்துகள் கொடுத்து அந்த வலியெல்லாம் எடுக்கும் இல்லையா, அப்படி வேடிக்கை பார்க்க முடியாதே. வலிச்சு துடிக்க அதுக்கு பேர் ட்ரீட்மெண்ட்டில் இல் ட்ரீட்மெண்ட்டு. அதனால் அது கொஞ்சம் மருந்து கொடுப்போம். அப்புறம் நீங்கள் சொல்கிற கவுன்சிலிங் உண்டு, சைக்கோ தெரப்பி உண்டு, குரூப் தெரப்பி உண்டு, தெரப்பூட்டிக் கம்யூனிட்டின்னு அது வரும். ஒரு 2 to 3 வீக்ஸ் அவன் எங்கள் கூடவே இருக்க முடியாது இருக்கும். இருந்தாலும் he will become much better. You don't have to worry. You give up the drugs today itself. You give it up every day. நீ வந்து அந்த மருந்தை விடணும்னு தீர்மானமாக பண்ணி எனக்கு நீ ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தா தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எனக்கே தோன்றதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால் will you be able to do it? பரவாயில்ல, ஒரு நடுக்கத்தை நிறுத்துறது தான் என்னோட வேலை. நடுக்கிறதுக்கு என்ன இருக்குது? அஞ்சானா நீ மாறத்தான் போகிற. அதனால் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். கையை கொடுத்த உடனேயே நீயே கை கொடுத்த தெய்வமாக ஆகிட்ட. அதாவது நீ திருந்திட்டேன்னு வச்சுக்க, உன்னை இருக்கும் சாத்தான் வெளியில் போய் நீயே தெய்வமாறு. ப்ளீஸ் டோன்ட் யூஸ் திஸ் ட்ரக்ஸ் அட் ஆல். இதே தான் நான் சொல்கிறேன். உனக்கு மட்டும் இல்லை, உன்னை போன்ற எல்லா இளைஞர்களுக்கும், இப்போ இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் சொல்லணும். நோபடி ஷுட் யூஸ் திஸ் ட்ரக், நோபடி ஷுட் திங்க் ஆஃப் திஸ் ட்ரக்ஸ். இது ஒரு பெரிய ஒரு போராட்டமாக எடுத்துக்கிட்டு எவ்வளோ விஷயங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுறீங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கு போராடுவோம். இந்த மருந்தை, போதை மருந்தை இந்தியாவிலிருந்து ஒழிக்கும் வரை போராடுவோம். அப்பொழுது தான் நமக்கு உண்மையான சுதந்திரம் கிடைச்சது. ஓகே, ஆல் த பெஸ்ட். Niza